நம்ம உருவில் பட்டேல் நேற்று நடந்த சிஎஸ்கே பிராக்டிஸில் ஒரே ஓவரில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா அனிருத் ஸ்ரீகாந்தே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கேவின் மிடில் ஆர்டராக இவரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கான ப்ராக்டிஸில் தான் வந்து ஈடுபட்டுருக்காரு அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஒரே ஓவரில் என்ன சம்பவத்தை பண்ணியிருக்காரு, என்ன காரணமாக இவரை மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம பிரசாந்த் வீர் சிஎஸ்கே அணிக்காக ஒரு புதிய ரோல் வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இப்போ அதுக்கான பவுலிங் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பயிற்சியில் என்னென்ன சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பவுலிங் இப்போதைக்கு எப்படி இருந்திருக்கு நெட் ப்ராக்டிஸில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே இளவீரரான பிரசாந்த் வீரை பார்த்துருவோம். பேட்டிங்கில் செம்ம ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு, அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்மளே வந்து கொடுத்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த ப்ராக்டிஸ்லாம் முதல் முறையாக பவுலிங் வந்து பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ருத்ராஜுக்கு தான் வந்து பவுலிங் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு தொடர்ந்து 3 பாலுக்கு வந்து அதிக ரன்னை தான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா 3 பாலில் மாஸ் கம்பக்கை வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு பவுலிங் பேட்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து மாஸ் காட்டியிருக்காரு நம்ம பிரசாந்த் வீர். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் கன்ஃபார்மாக இவருக்கான இடம் வந்து உறுதி. நம்ம பிரசாந்த் வீருக்கு இன்னும் பவுலிங்கில் அதிக முன்னேற்றம் தேவை அப்படிங்கிறதுனால இவர் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட வச்சுட்டு இருக்காங்களாம் நம்ம சிஎஸ்கே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ராக்டிஸ்லாம் நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காரு. பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சா மேட்ச்சில் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். அடுத்து நம்ம ஊர்வில் பட்டேலை பார்த்துடலாம். இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு பேட்டிங்கில் அப்படிங்கிற அப்டேட்டை நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். ரீசெண்டாக நேற்று நடந்த சிஎஸ்கே பயிற்சி ஆட்டத்தில் ஒரே ஓவரில் 6 பாலுக்கு 6 சிக்ஸை வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காராம். ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அனிருத் ஸ்ரீகாந்தே வந்து சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு ஃபுல்லாக அவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கே பிளேயர்ஸை. ஸோ இப்போதைக்கு ஒரு மிடில் ஆர்டரில் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பார். சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரில் இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அதிரடியாக வந்து விளையாட முடியும். நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சிஎஸ்கேவின் மிடில் ஆர்டரில் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம அனிருத் ஸ்ரீகாந்தே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஊர்வில் பட்டேல் நிறைய சம்பவங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஃபார்மில் வந்து இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஊர்வில் இருக்கிற ஃபார்முக்கு கன்ஃபார்மாக நிறைய சிக்ஸை வந்து இவரோட பேட்டில் இருந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊர்வில் பட்டேலோட 6 பால் 6 சிக்ஸாக இருக்கட்டும், நம்ம பிரசாந்த் வீர் ஒரு பவுலிங் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.